fullness of my heart. நான் வந்து இந்த கப்ஸ் கோயில், அதாவது அவர் லேடி ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்ற சர்ச்சு, நோர்த்தர் டாம் தி எக்லிஸ்ன்னு சொல்லுவாங்க ஃப்ரெஞ்சில். அந்த சர்ச் உள்ளே போய் வேண்டிக்க போகிறேன். நீங்களும் வாங்க, அமைதியாக போய் வேண்டிக்க போகிறேன். வியூவர்ஸ், உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். உங்களுக்கு முதல்ல நன்றி சொல்கிறேன். நான் வேண்டிக்க போகிறேன், என்னுடைய பர்பஸுக்காக வேண்டிக்க போகிறேன். உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். அறிவாளிகளே, உங்களை நான் இப்போ கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன். இந்த சர்ச்சினுடைய பின்பக்கம் சிறிய வயதில் இங்கெல்லாம் வந்துள்ளேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கெல்லாம் நிறையா மரம் இருக்கும். இப்போ மரங்கள் தான் இல்லாமல் இருக்குது. வியூவர்ஸ், உங்களுக்காக நான் வேண்டிக்கணும். உங்களுடைய இன்டென்ஷன்ஸ், உங்களுக்கு வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் போகிற இடம்லாம், எல்லா இடமும், சர்ச் மட்டும் இல்லை, டெம்பிள்ஸு, தர்கா, எல்லா ரிலீஜியஸ் பிளேஸுக்கும் நான் போவேன். அதான் என்னுடைய திட்டம். எல்லாத்துக்கும் போவேன். என்னுடைய இன்டென்ஷன், என்னுடைய பர்பஸ் வந்து ரொம்ப பெருசு. அது பல நாட்கள் ஆகணும். இருந்தாலும் நான் ஒவ்வொரு இடமா போய் எல்லாம் உள்ள இறைவனுக்கிட்ட, தி ஆல்மைட்டிக்கிட்ட வேண்டுவேன். அதே சமயத்தில் உங்களுக்கு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது, இல்லை வேண்டுதல் இருக்குது, இல்லை கடவுள்கிட்ட நீங்கள் வச்சுருக்க எந்த விதமான நிபந்தனைகளாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து, உங்களுக்கு கூச்சமாக இருந்ததுனாக்கா எஸ்ன்னு போடுங்க, இல்லை சும்மா ஹிண்ட்டு கொடுங்க, டைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில். நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டு வேண்டிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வேண்டுதல் நிறைவேறும். எல்லா தெய்வ சார்ந்த இடங்கள், அதாவது ரிலீஜியஸ் பிளேஸ்,
ஆன்மீக தலங்கள், ஆன்மீக இடங்கள், ரிலிஜியஸ் பிளேசஸ், புனித ஸ்தலங்கள் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வேண்டிப்போம். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். பாருங்கள், சர்ச்சினுடைய பின்பக்கம் நல்லா இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அதனால் எனக்கு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. கிரேக்கோ ரோமன் ஸ்ட்ரக்சரில் கட்டினது. நெப்போலியன் III தான் அவர் கட்டிருக்காரு. ஆர்கிடெக்சர் பேர் வந்து லூயி கியூர் பேர். என்னால் லைவ் போட முடியல. நல்லா இருக்கு. இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். 2 பக்கமும் படி இருக்குது, ஏறி போகலாம். இது வழியாக தான் நான் முதல்ல போனேன். ஃப்ரண்ட் போர்ஷன் இது. பார்வையாளர்களை முழுமையாக பார்க்கவும் வேண்டிக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் எல்லாத்தையுமே வந்து மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன். முக்கியமாக என் வியூவர்ஸுக்காக. ஏன்னா எல்லா வியூவர்ஸும் என்னை பார்க்குறீங்க, இந்த சேனலை பார்க்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த இடத்துல அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன கொட்டை தான் இருக்கும், கொட்டகை. சும்மா ஓடு போட்டது கொஞ்சம் ஒரு கார்னரில் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு நல்ல ஒரு இடமா மாற்றிருக்காங்க. இங்கே தான் பல மரங்கள் இருந்தது, அதை வச்சுட்டு இப்போ வேறு மரங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் மணலாக இருக்கும். அழகாக நல்லா கான்க்ரீட் போட்டு வச்சுருக்காங்க. இது சர்ச்சினோட லெஃப்ட் சைடு.